சிஎஸ்கே டீம்ல எந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சனோ அந்த விஷயம் நடந்துடும் போல ஃபேன்ஸுங்களே ஓபன் அப் பண்ணியிருக்கிறாங்க. சிஎஸ்கே டீம்ல என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்பதான் கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த வருஷம் சிஎஸ்கே டீம்ல புதுசா ஒரு கேப்டன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த வருஷம் சீசன்ல அவர் பேட்ல இருந்து ரன்னே வர மாட்டேங்குது. மரத்தை வளர்ப்போம் உலகத்தை காப்போம்ன்ற மாதிரி பேட்டிங் விளையாடுறாரு ருத்ராஜ் கெய்க்வாட். டாட் பால்ஸ் அதிகமா விளையாடுறாரு, ரன்னும் அடிக்க மாட்டேங்கிறாரு. இதனால ஃபேன்ஸுங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட சிஎஸ்கே டீம்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுங்க, அவரு இல்லைன்னா ட்ரேட் மூலியமா வேற எந்தனா நல்ல பிளேயரை வாங்கிடலான்ட்டு சொல்றாங்க. ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸுங்க எல்லாம் பழசெல்லாம் மறந்துட்டு பேசுறாங்க ருத்ராஜ் பத்தி. அவரு 2021 ஆரஞ்சு கேப் வின் பண்ணி இருக்கிறாரு. 2023 ஐபிஎல் சிஎஸ்கே டீம் வின் பண்ணியிருப்பாங்க. அந்த கப் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்தது ருத்ராஜ் கெய்க்வாடு தான். ஏன்னா அந்த சீசன்ல மட்டுமே 590 ரன் அடிச்சிருக்கிறாரு. இவ்வளவு சிஎஸ்கே டீமுக்காக பண்ணியிருக்கிறாரு ருத்ராஜ் கெய்க்வாட். ஆனா இவரை எம்எஸ் தோனி மாதிரி கேப்டன்சி பண்ணுவாருன்ட்டு எதிர்பார்க்கிறாங்க. தோனியே வேறங்க, ருத்ராஜ் கெய்க்வாடே வேற. அவருக்கு என்ன கேப்டன்சி வருதோ அதை தான் பண்ண முடியும் அவரால். ருத்ராஜ் கெய்க்வாடுடைய கேப்டன்சியும் சரியில்லை, அவருடைய பேட்டிங்கும் சரியா விளையாட மாட்டேங்கிறாருன்ட்டு புகார் வைக்கிறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸுங்க. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி கடைசி மேட்ச் சிஎஸ்கேக்கு இருக்கு. அந்த மேட்ச்ல பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா ருத்ராஜ் கெய்க்வாடுன்ட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வருஷம் சிஎஸ்கே டீம்ல புதுசா ஒரு கேப்டன் வருவாருன்ட்டு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு கேக்குறது எனக்கு புரியுது. அந்த புது கேப்டன் யாருன்னா சஞ்சு சாம்சன் தான். ஏன்னா அவர் சிஎஸ்கே டீமுக்காக நல்லா விளையாடி இருக்கிறாரு. அவர் எந்த மேட்ச்ல அதிகமான ஸ்கோர் அடிக்கிறாரோ அந்த மேட்ச் எல்லாம் சிஎஸ்கே டீம் வின் பண்ணி இருக்கு. ரசிகர் பட்டாலும் சஞ்சு சாம்சனுக்கு அதிகமா இருக்கிறாங்க. இதனால சிஎஸ்கே டீம்ல சஞ்சு சாம்சனை கேப்டனா பண்ணா ஃபேன்ஸுங்க மத்தியில எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். சஞ்சு சாம்சன் மேலேயும் டிக்கெட்டும் நல்லா சேல் ஆகும்ட்டு பிளான் போடுறாங்களா என்னன்ட்டு கூட தெரியல. சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன்சில ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சின்ன வயசுலயே ராஜஸ்தான் டீமுக்கு கேப்டன்சி பண்ணி இருக்கிறாரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை சிஎஸ்கே டீம்ல அவர் கேப்டன்சி பண்ணார்னா டீமை நல்லா வழி நடத்துவாரு. என்ன கேட்டீங்கன்னா கேப்டன்சி சஞ்சு சாம்சன் பண்றதுதான் 100% கரெக்ட். ருத்ராஜ் கெய்க்வாட சிஎஸ்கே டீம்ல இருந்தாலும் துரத்தக்கூடாது, அவரை டீம்லயே வச்சுக்கணும். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனா வச்சுக்கலாம். ஒரு கிளாஸியான பிளேயரு ருத்ராஜ் கெய்க்வாடு. அவர் பவர் பிளேல நல்லா விளையாடுவாரு. இந்த சீசன்ல சரியா விளையாடல, அதனால அவரை டீமை விட்டே துரத்துறது மிகப்பெரிய தவறு. ரசிகர்கள் எல்லாம் ருத்ராஜ் கெய்க்வாட சிஎஸ்கே டீமை விட்டு போன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ஏன்னா அவரு அருமையான ஒரு பேட்ஸ்மேன், நல்ல கிளாஸியான பிளேயரு ருத்ராஜ் கெய்க்வாடு. சிஎஸ்கே டீமுக்காக நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணி இருக்கிறாரு. ஆரஞ்சு கேப் கூட வின் பண்ணி இருக்கிறாரு ருத்ராஜ் கெய்க்வாடு. இதனால அவர் டீமை விட்டு துரத்துன்றது சொல்றது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த சீசன்ல ருத்ராஜ் கெய்க்வாட் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அது உண்மைதான். அடுத்த சீசன்ல அவர் கண்டிப்பா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் கம்பேக்கும் கொடுப்பாரு. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே டீம்ல கண்டிப்பா கேப்டன்சி பண்ணணும். டீம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அடுத்த வருஷம் அவர் கம்பேக் கொடுத்து சிஎஸ்கேவை கப் அடிக்க வைப்பாரு சஞ்சு சாம்சன். அவர் மேல பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. அபிஷியலா எந்த ஒரு நியூஸும் வரல சஞ்சு சாம்சன் தான் கேப்டன்சி பண்ண போறாருன்ட்டு. மேபி அடுத்த வருஷம் அவர் கேப்டன்சி பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும். சிஎஸ்கே டீம் கப் அடிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த சீசன்ல ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா தாங்க கேப்டன்சி பண்ணாரு. ஆனா எதிர்பாராத விதமா நல்லா விளையாடுற பிளேயருங்க எல்லாம் இன்ஜுரி ஆகுறதுனாலேயே டீம் கொலாப்ஸ் ஆயிடுது. திரும்பி அவர் ரீபில்ட் பண்றாரு, அதுக்குள்ளேயே இன்னும் ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆயிடுறாரு. அவரும் என்னங்க பண்ணுவாரு ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சில? இந்த மாதிரி எல்லாம் நடந்தா, இன்ஜுரி மேல இன்ஜுரி டீமுக்கு வந்தா தோனியால கூட கேப்டன்சி ஒழுங்கா பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா ஆயிட்டு இருக்கு இன்ஜுரி ப்ராப்ளம் சிஎஸ்கே டீம்ல. அடுத்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன்ல இன்ஜுரி ஆகாத பிளேயருங்களே எடுங்க, பிளேயர் சொல்ற மாதிரி தரமான போலருங்களை எடுங்க. அப்பதான் சிஎஸ்கே டீம் உருப்படும். இல்லைன்னா இதே நிலைமை தான். ஒருவேளை அடுத்த வருஷம் சிஎஸ்கே டீமுக்கு சஞ்சு சாம்சன் கேப்டன் பண்ற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா நல்லா டீமை வழி நடத்துவாரா இல்ல கேப்டன்சில கோட்டை விட்டுருவாரா சஞ்சு சாம்சன்? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சஞ்சு சாம்சனை பத்தி கேப்டனா? ஆனா அதை மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரிய வரும் எப்படி
சஞ்சு சாம்சன் கேப்டன்சி பண்ணுவாருன்ட்டு.